சென்னை அருகே ஒரு பழைய மாளிகை விற்பனைக்கு வந்தது. ராமசாமி, அவன் மனைவி அனிதா, பிள்ளைகள் கீர்த்தி 17, ஆதித்யா 11. இந்த குடும்பம் அந்த மாளிகையை வாங்கினார்கள். அந்த வீட்டுக்குள் நுழைந்ததும் அவர்களுக்கு கண்களில் பட்டது ஒரு பெரிய கண்ணாடி. 7 அடி உயரம், தங்கவட்ட கருக்களுடன் இருந்த அந்த கண்ணாடி அவர்களை ஈர்த்துவிட்டது. ஆனால் கிராமத்தார் எச்சரித்தார்கள், சாயங்காலத்துக்கு பிறகு அந்த கண்ணாடியை பார்க்காதீர்கள், அது நினைவுகளை மட்டும் காட்டாது, எதிர்காலத்தையும் காட்டும். குடும்பம் சிரித்துவிட்டு அதை அலட்சியப்படுத்தி விட்டார்கள். முதல் இரவிலேயே கீர்த்தி அந்த கண்ணாடி முன் நின்றாள். அவள் முகம் தோன்ற வேண்டிய இடத்தில் வெள்ளை சேலை அணிந்த இரத்தக்கரை படிந்த ஒரு அந்நிய பெண் தோன்றினாள். கீர்த்தி கத்தினாள். அவள் அப்பா ஓடி வந்து பார்த்தார். ஆனால் அப்போது கண்ணாடி சாதாரண பிரதிபலிப்பு மட்டும் காட்டியது. அதற்கு பிறகு ஒரு இரவு ஆதித்யா தண்ணீர் குடிக்க எழுந்தான். அவன் கண்ணாடி முன் நின்றபோது அவன் உடல் இரத்த குளத்தில் படுத்திருப்பதை பார்த்தான். பயந்து அவன் அம்மாவிடம் ஓடி, அம்மா, கண்ணாடி என்னை கொல்லப் போகுது என்றான். அனிதா அவனை சமாதானப்படுத்தினாள். ஆனால் அவளது கண்களில் அச்சம் தெரிந்தது. ஒரு நாள் ராமசாமி மாளிகையின் அடுக்குமாடியில் ஒரு பழைய டைரியை கண்டார். அதில் எழுதப்பட்டிருந்தது, என் பெயர் ராஜலட்சுமி. இந்த கண்ணாடி எனக்கு சாபமாகி போனது. அதில் என் இறப்பை கண்டேன். அது நடந்தே தீர்ந்தது. இந்த கண்ணாடி எவரையும் விட்டுவிடாது. ராமசாமி நடுங்கினார். அந்த வாரமே வீட்டில் வேலை பார்த்த மாலா இரவு 3 மணிக்கு கண்ணாடியை பார்த்து விட்டாள். மறுநாள் காலை அவள் கிணற்றில் மூழ்கி இறந்த நிலையில் கிடைத்தாள். கண்ணாடியில் பார்த்த காட்சி போலவே குடும்பம் அதிர்ச்சியிலும் பயத்திலும் உறைந்து போனது. கீர்த்தியும் தவறுதலாக கண்ணாடியில் பார்த்தபோது அவள் தனது திருமண உடையில் கண்ணீர் மல்கி பின்னர் தீயில் எரிகிற காட்சியை கண்டாள். அவள் கத்தினாள், அப்பா, நம்ம இங்கிருந்து எடுத்துட்டு போங்க. குடும்பம் ஒரு ஆயரை அழைத்துச் சென்றது. அவர் சொன்னார், இந்த கண்ணாடி சாதாரணம் அல்ல. ஒவ்வொரு உயிரின் மரணத்தையும் முன்னதாக காட்டும். அதை அழிக்க முடியாது. ஒருவன் தன்னிச்சையாக தியாகம் செய்தால் மட்டுமே சாபம் முறியும். அந்த இரவு ராமசாமி கண்ணாடியில் பார்த்தார். தனது மனைவி, பிள்ளைகள் இரத்த குளத்தில் கிடப்பது. அவர் கண்ணீருடன் சொன்னார், என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. அவர் கண்ணாடியை தொட அது சிதறிப்போனது. ஆனால் அதே நேரம் அவரது இதயம் நின்றது. ராமசாமி உயிரிழந்தார். அனிதா, கீர்த்தி, ஆதித்யா மூவரும் கண்ணீரோடு பார்த்தனர். கண்ணாடி இப்போது சாதாரண பிரதிபலிப்பு மட்டுமே காட்டியது. ஆனால் கிராமத்தார் இன்னும் சொல்கிறார்கள், இரவு 3 மணிக்கு அந்த மாளிகைக்குள் சென்றால் ராமசாமி கண்ணாடி முன்னே நிற்பது தெரியும். அவரது குரல் கேட்கும்.